எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்வீட் ஹார்ட் ஸ்லீவ் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஹைட் 9 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 8 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்ட் 6 இன்ச்சு, 1.5 இன்ச் மார்ஜின் வச்சுருக்கேன். நார்மலாக பேசிக் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவை லைனிங் கிளாத்தோடு வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்தோடு வச்சு அட்டாச் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்க லைனிங் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடுறேன். இப்போது ஸ்லீவோட சென்டரில் எப்படி அந்த ஹார்ட் அண்ட் டிசைனை கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு ஹார்ட் அண்ட் டிசைன் வரைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 2.5 இன்ச் வித்து 2.5 இன்ச் லென்த் இருக்க மாதிரி ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு ஹாஃப் சைடு இருக்க மாதிரி ஹார்ட்டின் வரைஞ்சிக்கிறேன். இப்போ மேலே இருந்து ஒரு 3/4 இன்ச் மாதிரி கீழே மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து நான் ஹார்ட்டின் வரைகிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹார்ட்டின் டிசைனை வச்சு தான் நம்ம இப்போ பேப்பர் பேஸ்டிங்கில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இதோட வித் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, லென்த்து 9 இன்ச்சு ஸ்லீவோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதையும் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் எட்ஜில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஹார்ட் அண்ட் டிசைனை வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இதை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை ஹார்ட்டின் வரும் உங்களோட ஸ்லீவ் ஹைட்லன்றதை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஹார்ட் அண்ட் டிசைனுக்கும் சென்டரில் ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் கேப் இருக்க மாதிரி பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நான் எல்போ ஸ்லீவ் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 3 ஹார்ட்டின் தான் வந்துச்சு. ஸ்லீவோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹார்ட்டினை வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ மார்க் பண்ணினதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது கேன்வாஸில் இந்த ஹார்ட்டின் டிசைன் கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை இப்போ கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணியாச்சு. சைடில் இருக்க கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைச்சிடலாம். மேலே கீழே இருக்க கிளாத்தை கட் பண்ணிடலாம், அது தேவையில்லை. இந்த கேன்வாஸை இப்போ ஸ்லீவோட ரைட் சைடில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட சென்டரும் கேன்வாஸோட சென்டரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அந்த ஹார்ட்டின்குள்ளே மட்டும்தான் தைக்க போகிறோம், அதனால நீட்டாக பின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லை இந்த ஹார்ட்டின்குள்ளே மட்டும் தைங்க, வேறு எந்த தையலும் போடாதீங்க. இல்லைன்னா திருப்பும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், பிரிக்க வேண்டியிருக்கும். இதே மாதிரி 3 ஹார்ட்டினையும் தைச்சி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பொறுத்து தான் நம்மளோட அவுட்புட் வரும். பொறுமையாக தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 ஹார்ட்டினையும் நான் தைச்சிட்டேன். இதோட பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஹார்ட்டினுக்கு உள்ளே இருக்க கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். தைச்சதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மாதிரி கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹார்ட்டினோட எல்லா இடத்துலையுமே சின்ன சின்னதாக கட் போட்டுக்கலாம். அப்போ தான் டேர்ன் பண்ணும்போது நீட்டாக டேர்ன் ஆகும். நம்ம எந்த மாதிரி தைச்சோமோ அந்த ஷேப்பே கிடைக்கும். இப்போது சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு 2 ஹார்ட்டினுக்கும் நடுவில் இருக்க கேப்பில் ஒரு கட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பேப்பர் பேஸ்டிங்கை உள் பக்கமாக டேர்ன் பண்ணுங்கள். இதை திருப்பும்போது பொறுமையாக டைம் எடுத்து டேர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணிங்களோ அந்த எக்ஸாக்ட் ஷேப் கிடைக்கும். டிசைனோட ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் கிளாத்தை நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நான் டேர்ன் பண்ணி எடுத்துட்டேன். நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஒவ்வொரு ஹார்ட்டின்லையும் மேலேயும் ஒரு தையல் போட்டுடலாம், இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது ஹார்ட்டின் டிசைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை லைனிங் கிளாத்தோடு வச்சு ஹெம் பண்ணிக்கணும். இப்போது ஸ்லீவ் ரவுண்டில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ப்ளீட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 இன்ச் வித் இருக்க மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். லென்த் உங்கள் ஸ்லீவ் ரவுண்டுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ஒரு 1/2 இன்ச் வித் இருக்க மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்க போகிறேன்.
இப்போ இந்த ப்ளீட்ஸோட ரைட் சைடும் கிளாத்தோட ரைட் சைடையும் ஒன்றா வச்சுட்டு இந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தைச்சோம் இல்லையா, அதே இதில் இங்கேயும் தைச்சிடலாம். இப்போ ப்ளீட்ஸை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு அது மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்வீட் ஹார்ட் ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியேவும் வியர் பண்ணலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பீட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட பண்ணிக்கலாம். நான் சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ப்ளைனாக இருக்கிறனால. அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ ப்ளீட்ஸோட எட்ஜஸில் பீட்ஸ் வர மாதிரி தைச்சிருக்கேன். இந்த ப்ளீட்ஸ் கூட உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் இருக்குன்னா அந்த மாதிரி கூட வச்சு எடுத்துக்கோங்க, பார்க்க இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த ஹார்டின் டிசைனோட சென்டர்லேயும் சின்ன சின்னதாக பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் ரெடி. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.